ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம சேனலில் 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கு. நம்பர் 1, பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்கன்றத லைவ் வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. நம்பர் 2, நம்ம சேனல் ஷூட் பண்ணும்போது லைவாக நடந்த ஏர் டிரான்ஸ்பிளண்ட்டோட மார்க்கேஜ் ப்ளஸ் ஏர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபோட்டோ கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்பர் 3, இந்த டைமில் யாரெல்லாம் எஸ்டி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் சைடில் என்ன விதமான சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணுறாங்க, ப்ளஸ் நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர்கிட்ட லைவாக கேட்டிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் ஒரு கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு. அதில் லைவாக நடக்கிற ஏர் டிரான்ஸ்போர்ட் வீடியோஸும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். இந்த கிளினிக் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நிறைய பிரான்ச் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிற பெரும்பாக்கம் பிரான்ச் இது தான். ஸோ இப்போ நான் செக்கிங்லாம் முடிச்சு இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிருக்கேன். ஸோ உள்ள டாக்டர்கிட்ட ஆல்ரெடி நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஸோ நம்மளோட டவுட்ஸில் நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பிஆர்பியோட ட்ரீட்மெண்ட்டை நம்மகிட்ட காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு பிஆர்பி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சில ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னால் அதில் எடுக்க முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கிளிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பிஆர்பி ஆள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல பிளட் எடுத்து நிறைய பேர் பர்சனல் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஆர்பின்னா என்ன, எப்படி பண்ணுறது, அதை ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டைம் நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டைம் ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ நம்ம ஹியூமன் பிளட், நம்மளோட பிளட் எடுத்து நமக்கே தலையில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இது பண்ணும்போது தின்னாக இருக்கிற முடி நல்லா திக்காகவும், நல்லா முடி நல்ல டென்சிட்டி அதிகமாக ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பண்ணுற ப்ராசஸ் அனுப்பிச்சிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் எனக்கு எடுக்க முடியல. ஸோ நான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே எதனா டவுட்ஸ்லாம் இருந்தால் என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிஆர்பி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டவுட் நிறைய பேர் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக நான் இதில் அட்டாச் பண்ணல. சின்ன பார்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். டாபிக் நம்பர் 2, ஸோ ஹெச்டி மார்க்கிங் ப்ளஸ் ஹெச்டி அவரோட ஃபீட்பேக் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நபர் நம்ம யூடியூப் மூலிமா நம்ம நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரிசல்ட்டை ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்பில். ஸோ நான் அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு முடிஞ்ச அவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 4-5 டேஸ் தான் ஆகுது. ஸோ 3rd டே அவர் கட்டு பிரித்து எனக்கு வீடியோ வாட்ஸ்அப் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஸோ அவரோட வீடியோ நான் இதில் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஒப்பீனியனை அவர் என்ன சொல்கிறான்ட்டு வாங்க கேட்கலாம். நான் பிரவீன். ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னையோட 4th டே ஆகுது. ஸோ
4th டே பார்த்தீங்கன்னா இன்னையோட 4th டே. ஸோ வந்து எனக்கு பாருங்கள் க்ரோவிங் காஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8th கிராஃப்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. பாருங்கள் க்ரோவிங் மட்டும் நீங்கள் மட்டும் சொல்லிவிடுங்க எப்படி வைக்கணும், நேச்சர் ஹேர் வேணும், இந்த மாதிரி ஹேர் வேணும்னா அவங்களே வச்சுருவாங்க. எங்கெங்கே முடியலையோ அங்கே மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பாருங்கள், இன்றைக்கி வந்து 4th டே, ஸ்வெல்லிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து பேக் சைடு. வணக்கம் மேம், யூத் தமிழ் சேனல்லேருந்து ஷரத். நிறையா இப்போ இஷ்யூ எல்லாருக்குமே வந்து COVID-19 இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து எல்லாருக்கும் பயமாக இருக்குது, எங்கே வைரஸ் வருமோ அப்படின்ட்டு. எங்கள் வீட்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் சின்ன செக்கப் போகிறனால பயப்படுறாங்க. இப்போ நான் கூட ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், பட் பயந்தாங்க வீட்டில், ஹாஸ்பிட்டல்லாம் போகாதப்பான்ட்டு. ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தா ஒரு எனக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா அந்த பயம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பக்கா செக்கிங் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு உள்ளே என்னை கூப்பிட்றதுக்கு. கரெக்டாக வந்து வெளியே வந்தோடனே ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண சொன்னாங்க, சானிடைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே வந்தேன். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சுது, ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் உள்ளே வரும்போது ஒரு பக்கா சேஃப்டி ஃபாலோ பண்ணிட்டு தான் உள்ளே வராங்கன்ட்டு. ஸோ இப்போ எதுக்குன்னா இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி COVID-19 ஒரு 2 மந்த்தாக வந்து நான் வந்து ஹேர் சர்ஜரி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது, பட் என்னால் போய் பார்க்க முடியல, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ 17th வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஹேர் ஸ்கின் ஃபேக்ட்ரி. ஸோ 17th அப்புறம் வர பேஷண்ட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து COVID-19 படி சேஃபாக நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளஸ் உங்கள் சைடும் சேஃபாகவும், ப்ளஸ் வர கிளைண்ட்டும் எப்படி சேஃபாக ட்ரீட் பண்ண போகிறீங்க, என்ன பிளான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணினாக்கா இது மூலியமாக வீடியோ நம்ம சேனல் மூலியமாக பார்க்குற இது. ஸோ பீப்புள்ஸாக வந்து குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ என்னென்னா இப்போ பேஷண்ட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போதே எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். ஸோ மேடம் எங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் லீவாக இருக்குது, இந்த கொரோனா ப்ராப்ளத்தில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு பேஷண்ட் கேட்குறாங்க. நாங்களும் கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ 17th நாங்கள் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். நாங்கள் ஓப்பன் பண்ணும் போது இப்போ ஒரு கஸ்டமராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்படி உள்ளே அலோவ் பண்ணுறோம்னா, அவங்க வரும்போதே அவங்க நாங்கள் உடனே உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. அவங்க உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு அவங்கள ஸ்டெர்லின் அலோவ் பண்ணுவோம். கையில் ஸ்டெர்லின் கொடுப்போம். ஸ்டெர்லின் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்களான்னு நாங்கள் பார்ப்போம். மாஸ்க் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம உள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அவங்க கையில் ஸ்டெர்லின் போட்டிருக்கணும், தலையிலே ஹெட் கேப் போட்டிருக்கணும். ஸோ இது எல்லாமே போட்டிருக்கணும். இன்னொன்று என்னென்னா ப்ளஸ் அவங்க வரும்போதே ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா உடனே நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். வெளியே ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணுறோம். அவங்க பயப்படணுன்றது அவசியம் இல்லை. உள்ளே நாங்கள் வரும்போதே ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்லாம் பார்க்கும்போது அந்த டெம்பரேச்சர் அவங்களுக்கு 99க்கு மேலே அபோவ் இருந்துச்சுன்னா நாங்களே இங்கே உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவோம். அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணது கிடையாது. 98 கீழே இருந்தால் மட்டும்தான் அட்டெண்டடாக சரி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறோம். ஸோ 98 மேலே அது மேலே இருக்கும். ஸோ அது மேலே இருந்தாக்கா ஹியூமன் டெம்பரேச்சர்ல இருந்து அதிகம் வந்து ஃபீவர் 98.5 மேலே வந்துட்டாவே ஸோ 99 தான். ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாகிடுச்சுனாவே அது கொரோனாவுக்கு அறிகுறி இல்லையா? ஸோ அது கொரோனா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண விரும்பலை. ஆனால் அது ஜஸ்ட் நம்மளை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக ஃபீவர் இருந்தாவே அதுக்கு அறிகுறின்றதுக்காக பயப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவோம். ஸோ 98.5 மேலே இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். கையில் ஸ்டெர்லின் கொடுப்போம், மாஸ்க் போட்டிருக்கணும், மேலே ஹெட் கேப் போட்டிருக்கணும், நீட்டாக வரணும். அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் உள்ள அலோவ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் லெவல் கரெக்டாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஒன்றும் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் அனுப்பிடணும். நாங்களே இங்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால எந்த பேஷண்ட்டும் பயப்பட தேவையில்லை. மார்னிங் எங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபும் எங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு எவ்ரிடே மார்னிங் ஃபஸ்ட்டு எங்களை செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது நாங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா தான் வர பேஷண்ட்டை நாங்கள் சேஃப்டியாக பார்க்க முடியும். வர பேஷண்ட்டுக்கும் அதே லெவலில் தான் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்டெர்லின் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டெர்லின் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மாஸ்க் கொடுத்து கை க்ளவுஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குது அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் எடுக்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்களும் சேஃப்டியாக இருக்கிறோன்றதை நாங்கள் டெய்லி எவ்ரிடே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஸ்டெரின் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எங்களையும் நாங்கள் நீட்டாக வச்சுக்கிறோம். வர பேஷண்ட்டையும் நாங்கள் நீட்டாக சேஃப்டியாக அவங்களுக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மேம் உள்ளே வரவங்களுக்கு எப்படி இப்போது என்ன சஜஷன் கொடுப்பீங்க? ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஏர் ப்ராப்ளம் வரவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க இந்த டைமில்? எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ எல்லாருமே கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, வழக்கமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் இப்போது கொடுப்பாங்க. ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டாலும் ஒரு நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வழக்கமாக தர ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ தரமாட்டாங்க நிறைய நார்மல் ஹாஸ்பிட்டல். ஸோ அதே மாதிரி ஏர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட்ரியோ இல்லை அதாவது ஏர் அண்ட் ஸ்கின் ஃபேக்ட் ஏர் ப்ராப்ளமோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளமோ இந்த மாதிரி டெர்மட்டாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரெகுலராக தர ட்ரீட்மெண்ட் இப்போ தருவாங்களா இல்லைனா சம் சஜஷன் மட்டும் கொடுத்து அனுப்புவாங்களா ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறீங்க? ரெகுலர் தர ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம் அப்படி இருக்கா? இல்லைனா ஏதாச்சும் இப்போதைக்கு தற்சமயம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக எங்களோட கிளினிக்கில் எல்லாமே இருக்குது. எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஃபீவர் அப்படின்னா உங்களுக்கு உடனே கொடுக்குறது ஒரு பேராசிட்டமலோ ஒரு இன்ஜெக்ஷனோ நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எய்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதனால் அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. உடனே வந்தோடனே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட் எய்டும் கொடுப்போம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே க்யூராக இருக்குது அப்படின்னா நாங்கள் ஸ்டெப் எடுப்போம். அடுத்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். வர பேஷண்ட்டை உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு உடனே லேபுக்கு ஃபோன் பண்ணி லேப்காரங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எங்களுக்கு ஒரு 1/2 hour அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு 1 by 1 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை நாங்கள் சர்ஜரி ரூமுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ அனஸ்தீசியா போட்டு தான் நாங்கள் அதை பண்ணுவோம். இது வந்து இதனால் வந்து சைடு எஃபெக்ட் வரப்போகிறது கிடையாது. இதனால் நல்ல ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் அதிகம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ லைவ் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.